What's up? What's happening? Nothing much da. So sad. ஐயா அந்த பணத்தின காலால மிதிச்சது நான் சரின்னு சொல்ல வரல. என்ன காரணம்னா இலங்கை அரசியல் சட்டத்துல காசை நாங்க மிதிக்கவோ எரிக்கவோ அதுல கீறதோ கூடாதுன்ற ஒரு விடயம் ஒன்று இருக்கு. அது ஐயா ஒப்புக்கொள்றார். தான் காசை அரசாங்கத்தை அவமானப்படுத்தவோ இல்ல அதுல இருக்கிற லட்சணங்களை அவமானப்படுத்தவோ நான் அதை செய்யவில்லை. வேறொரு உதாரணம், அதாவது அந்த காசை தான் மதிக்கிறேன். அவர் காசுன்ற ஒரு விடயம் இம்பார்ட்டன்ட் தான். அதை நான் அவமதிக்கிற நோக்கத்தோட செய்யற விடயத்தை ஐயா ஒப்புக்கொண்டார். அதையும் நான் வரவேற்கிறேன். தன்னுடைய பிள்ளைகளை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதோட என்னோட விடயம் இப்படியான நபர்கள் இருக்கின்றன தானே, அதை வேறொரு கோணத்தில் அதை பரிமாறுறார்கள். ஐயா செய்த அந்த உதவியை கொஞ்சம் நீங்க நியாயப்படுத்துங்க. ஏதோ ஒரு வகையில காசு இருக்கிற எல்லாருமே உதவி செய்யறதில்ல. ஆனா உதவி செய்யறதுக்கு ஒரு மனம் ஒன்று தேவை, அந்த விருப்பம் ஒன்று தேவை. அது ஐயாவுக்கு அதிகமாக இருக்குது. அதனால தவறான பாதையில ஒரு வீடியோவை தவறான ஒரு கோணத்துல பரிமாறுறது நேரத்துல நான் அதுவும் அன்றைக்கு நான் பெலாலியில் ஒரு பெரிய ஒரு இடந்து கட்டி கொடுத்த நான் சொந்தமா பெலாலி கேம்புக்கு முன்னால அவ எங்கட யாழ்ப்பாண கட்டளை தளபதியின் வேண்டுகோளுக்கு நாங்க செய்து அதையும் அன்றைக்கு நான் துறக்கிறதுக்கு வாங்கோ துறக்கணும் 7 மணிக்கு போயிட்டு 8 மணிக்கு வர்றதுக்கு இல்லாட்டி நான் இருந்தா கூட கையெடுத்து கும்பிட்டு கொழுங்கா வரும்போன்னு கொஞ்சம் செய்திருப்போம். அதையும் ஏதோ எங்களுடைய கால கஷ்டத்துக்கு படி அன்றைக்கு அதையும் போய் திறந்து கொடுத்து போட்டுதான் இது என்ன போட்டு தாக்குவோம் நாட்களுக்கு இது இந்த பாவம் அப்படித்தான் ஆடி பாடித்தான் கொடுக்கறேன். நான் சந்தோஷமா தான் கொடுக்குறேன். மெட்டாக்களை போல கவலைப்பட்டு கொண்டு கொடுக்கிறேன். எனக்கு கொடுக்க சந்தோஷத்துல ஆடுவேன். நான் இந்த காசை பேப்பர் யோசிக்கிறேன். ஒரு பேப்பர் சில பேர் இந்த காசை சேர்த்து பெட்டிக்க வச்சு போட்டு செத்து போயிடும். பெரிய பொலிட்டிஷியன்ஸ் எல்லார்ட்டையும் நிறைய காசு இருக்குது, யாரும் கொடுப்பேனமா என்னது நான் எடுத்து காட்டாதான் செய்து நானே ஒழிய வேறு விதமான சொல்லல. நாட் அட் ஆல். அது சாடியா அப்படி வச்சு போட்டு இந்த காசுல வெறுமதி இல்ல, இந்த காசை நல்லா இந்த காசை யூஸ் பண்றதுதான் 4 பேருக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும் மட்டுறதுக்காகத்தான் சொல்றேன். நானே ஒழிய வேற ஒன்றுமே இல்லை. அவர் செய்தது பெரிய பிள்ளை நட கேட்டு போட்டுக்கலாம். நான் வேணுமென்று செய்ய இல்லை வச்சு எனக்கு அழுகையும் வந்துட்டு நான் நெட் பண்ணி அழுகிறேன். இல்ல வேணுமென்று செய்யல. இல்ல நான் அரசாங்கத்தை மதிக்கிறேன். நான் அந்த ஒரு இடத்துல போய் நல்ல இந்த யூடியூப் பிள்ளைகள் எல்லாம் இருக்கணும், அவையிலையும் கூட்டி கொண்டு போய் முதலே தெரிஞ்செடுத்து கிராம சபை மூலமா ஒவ்வொரு இடங்களுக்கு போய் செய்து போட்டு வர வேண்டும்.